ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விங்ஸ் ஆஃப் மந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி வரக்கூடிய, அதாவது செப்டம்பர் 21 வரக்கூடிய சூரிய கிரகணம் பற்றின ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய சந்தேகங்கள் கர்ப்பிணிகளுக்கு இருக்கும். என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல குழப்பம் அதிகமாக இருக்கும். இன்னும் தூங்கலாமா, தண்ணீர் குடிக்கலாமா, சாப்பிட்லாமான்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருக்கும். எல்லாத்துக்குமே பதில் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் தொடங்கக்கூடிய சரியான இந்திய நேரம் என்ன, இந்தியாவிலிருந்து இந்த கிரகணம் பார்க்க முடியுமா அப்படிங்கிற முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இரவு, அதாவது செப்டம்பர் 21 இரவு 10:59 தான் இந்த கிரகணம் தொடங்குது. நள்ளிரவு 3:23 முடிவடைது. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 24 நிமிடங்களுக்கு இந்த கிரகணம் நீடிக்கும். இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை பார்த்திங்கன்னா 1:11 இருக்கும். இந்த கிரகணம் இந்தியாவிலேருந்து பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இது இரவு பொழுதில் வருது. சூரிய கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது. பட் உலக அளவில் நமக்கு ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே சந்திரன் தான். அப்படிங்கும்போது எந்த இடத்துல நமக்கு கிரகணம் நிகழ்ந்தாலும் கர்ப்பிணி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணுறது அவசியம். என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா, தேவையில்லாமல் வெளியே சுற்றுறதை அவாய்ட் பண்ணிக்கணும். அன்றைக்கி நமக்கு எமர்ஜென்சி ஏதாவது இருந்துச்சு, டாக்டரை பார்க்கணும், வாட்டர் பிரேக் ஆகிடுச்சு, நமக்கு இன்றைக்கி தான் இந்த டெலிவரி டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா தாராளமாக போயிட்டு நீங்கள் அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணலாம். இதை தவிர்த்து நைட்டில் அவுட்டிங் போகிறது, ஷாப்பிங் போகிறது, பீச் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம் சாப்பிட வேண்டாம். ஹோட்டலில் வாங்கின ஃபுட் சாப்பிட வேணாம். ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. நமக்கு அந்த நேரத்தில் டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும். அதனால தான் வெளியே வாங்கின உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. தண்ணீர் நல்லா குடிங்க. தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தூங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. தூக்கம் வரலன்னா பிடிச்ச புத்தகம் படிங்க, பிடிச்ச இறைவனை வழிபடுங்க. நம்மளை சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும். மொபைல், லேப்டாப் எல்லாமே லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணணும். இது ப்ரெக்னென்சியில் எப்போவுமே நம்ம பண்ண வேண்டியது. ஷார்ப்பான பொருட்களை ஹேண்டில் பண்ண வேணாம் அந்த கிரகண நேரத்தில். குறிப்பாக எம்ப்ராய்டரி பண்ணுறது, நெயில் கட் பண்ணுறது, தைக்கிறது, வெட்டுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. சமைக்கிறது பார்த்திங்கன்னா முன்னாடியே முடிச்சிடணும். ஏன்னா நம்ம இந்த கிரகணம் தொடங்குறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி சாப்பிட்றது நல்லது. அப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம சமைக்கிறதெல்லாம் முடிச்சிடணும். டிவி பார்க்கலாமான்னா தாராளமாக பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் வீட்டுக்கு வெளியில் ரெஸ்ட் ரூம், பாத்ரூம் எல்லாமே கட்டியிருப்பீங்க. அதெல்லாம் போயிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுல எந்த ஒரு தவறுமே இல்லை. நீங்கள் இந்த தேவைகளுக்காக நம்ம வெளியே போகிறதுனால எந்த ஒரு பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் சிஸ்டர். ஒரு சிஸ்டர் என்கிட்ட இந்த கமெண்ட் குறிப்பாக கேட்டிருந்தாங்க, வீட்டுக்கு வெளியில் தான் டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்க, நான் போகலாமா அப்படின்னு. தாராளமாக போயிட்டு யூஸ் பண்ணிட்டு வரலாம் சிஸ்டர். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த நேரத்தில் காண்டாக்டில் இருக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும். இது தவிர ஏதாவது சந்தேகமாக இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும். இதுக்காகவும் பயப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஈஸியாக இந்த 4.5 மணி நேரம் நம்மளை விட்டு கடந்து போகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.